நான் அவங்க எல்லாருக்கும் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், நல்லா மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா இந்த அடிப்படையில் ஒரு குவாலிட்டி, இதுலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும். எது தெரியுமா? எந்த மனிதன் எப்பொழுதும் உற்சாகத்திலேயே தன்னை வைத்துக் கொள்கிறானோ அந்த மனிதன் வாழ்க்கையினுடைய வெற்றி படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டே இருக்கிறான் என்ற அர்த்தம். எப்பயுமே எனர்ஜியா, எப்பயுமே உற்சாகமா, எப்பயுமே ஒரு சின்ன சிரிப்போட வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். சொல்லலாம், அவமானப்படுத்துவான், அசிங்கப்படுத்துவான், நீ முன்னேற மாட்டேன்னு சொல்லுவான். பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் நீ படித்து என்ன செய்ய போகிற, இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி தானே போக போகிற, இன்னும் நாம மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரி உங்களை சொல்லுவானுங்க. ஆம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்காமல் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி. நான் கேட்பேன், கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போக போகுது, கல்யாணம் அது மட்டும் தானாக தாலி கட்டிக்குமா, தானாக மோதிரம் மாற்றிக்குமா, தானாக நிக்கா பண்ணிக்குமா, கூட ஒருத்தரும் இருக்கணும்ல, அப்புறம் அவனையும் சொல்ல வேண்டியதானே. இப்போ நான் இல்லை அப்படி இல்லை அப்படிம்பாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதனால் உங்களை தான் இந்த சமூகம் அப்படி கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தா நிறைய கேள்வி கேட்பீங்க. நிறைய கேள்வி கேட்டால் அது நிறைய ஆண்களுக்கு பிரச்சனை. ஏன் பிரச்சனை? இவ்வளோ நாள் அவன் முட்டாளாக இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா? அதனால் உங்களுக்கு அது கோவம், அதனால் அவங்களுக்கு பிடிக்காது, அதனால் அப்படியே வச்சுருப்பாங்க. ஆனால் அதான் நாகர்கோயிலில் இவ்வளோ தள்ளி இருக்கிற ஒரு ஊரில் என்னடா ஒரு காலேஜ், சரி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு ஆனுவல் டே நினச்சி வந்தா இங்கே அகாடமிக்கை பார்த்தா உண்மையிலேயே நான் வரலைன்னா இவ்வளோ அற்புதமான மாணவர்களை சந்திக்கிற வாய்ப்பை நான் இழந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை பாராட்டுறதுக்காக சொல்கிறதுல நான் பாராட்டவும் மாட்டேன். எனக்கெல்லாம் எழுதிலாம் கொடுப்பாங்க, அவர்களை பாராட்டி பேசுங்க, தெரியாமல் நான் எப்படி பாராட்டேன்ருவேன். அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. தமிழ் படித்தவன்ல, அதனால் கொஞ்சம் அந்த திமிரும் தைரியமும் கூடவே இருக்கும் எப்பயுமே. தமிழ் படித்தா தெரியாமல் பாராட்ட முடியாது. இப்போ தெரிஞ்சிருக்கு, அகாடமிக்காக தெரியுது, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நண்பனா, ஒரு சகோதரனா, இல்லை சித்தப்பாவா, எப்படி வேணால் நீ எடுத்துக்க. ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த ஃபோனை மட்டும் கீழே வச்சுருக்கா சொல்லுங்களா. ஃபோன் மட்டும் அப்படியே கீழே வச்சுருங்க, வீடியோவில் எடுக்க வேண்டாம். ஏன்னா நான் இப்போ ஒரு 3/4 மணி நேரம் 1 hour பேசுகிறேன்னு வச்சுக்கோ, நான் 1/2 மணி நேரம் தெரியல, அது ஃப்ளோவில் தான், நீங்கள் அது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருப்பச்சலாம். வீடியோ மெமரி ஃபுல்லுன்னு வரும், ரெக்கார்டும் இருக்காது, கையும் வலிக்கும், நீ என் ஸ்பீச்சையும் கவனிச்சிருக்க மாட்ட. ஆனுவல் டேன்னு வீட்டில் சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட இங்கே வலிங்கம்மா இங்கே வலிங்க அப்படியே மகேஷனா பேசினார், எடுத்த ரெக்கார்டே அழுன்னு. ஏன் வேண்டே வேண்டாம். ஏன்னா நல்லா தங்கச்சிங்களோட வளர்ந்த பையன், அதனால் அந்த பெண்களுடைய சைக்காலஜி எனக்கு ரொம்ப ரொம்ப அறிவான பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. ஆனால் கோச்சிக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஒரு 10 பைசாவுக்கு போகாத விஷயத்துக்கு தான் கோச்சுக்குங்க. சண்டை போடுறது, கோச்சிக்கிறது, பேசம். இந்த பசங்கள்லாம் எப்படின்னா மாபெரும் சண்டை வரும். என்னடா நான் பேச மாட்டேங்கிற அப்படின்ட்டுருவானு. பொண்ணுங்க அது சொல்லவே சொல்லாது. ஏன் சிரிப்பு வருதுன்னா, எனக்கு என் தங்கச்சிங்கெல்லாம் நினச்ச சிரிப்பு வருது. ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னா அந்த 10 பேர் குரூப் வச்சுருப்பாங்க பிரின்சிபல் சார், ஒரு வாட்ஸ்அப் குரூப். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் மேடம். அதில் 2 பிள்ளைங்கள இந்த 8 பிள்ளைங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன், இந்த 8 பிள்ளைங்களும் தனியாக ஒரு குரூப் வச்சுருக்கும். அந்த குரூப்பில் போடுற மெசேஜுக்கு இந்த குரூப்பில் இதுங்க 8 பேசிக்கும். நான் அப்போவே சொன்னல, அவள் ரொம்ப ஆட்டிடியூட்ரி, ஓவர் சீன்ரி, அதனால தான் அண்டி நாமளாக குரூப்பை விட்டு எடுத்து அவள் தப்பாக எடுத்துப்பாள்ல, அதனால தான் நான் இப்படி ஒரு குரூப்பே ஸ்டார்ட் பண்ணேன். யார் அட்மின்? இந்தம்மா இங்கே போகிற, ஏய் என்ன நீ தான் அட்மினா? உக்கா நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்க பொறுமையாக, மீரா சேக்கா விளம்பரத்துக்கு வர மாதிரி. அதனால் இதெல்லாம் பெண்களுக்கு சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு அது ரசிக்கிற மாதிரி. எனக்கு உண்மையில் நானும் என் தங்கச்சிங்கெல்லாம் சண்டை போட நினச்சி ரசிப்பேன். சும்மா ஹேர் பின்னை மாற்றி எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா, ஹேர் பின்னை சார் 1 வாரம் பேசாதுங்க சார் ரெண்டும். எது ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, கூட பிறந்த அக்கா தங்கச்சி. நான் எல்லாம் எடுத்து வைப்பேன்னா அப்படியே அயன் பண்ணி வச்சா மட்டும் போடுறானா, அவள் அயன் பண்ணுறாலும் வெயிட் பண்ணுறேன், பண்ணவே மாட்டான். நான் அயன் பண்ணால் டக்குன்னு நான் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே போட்டு போயிடும். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் சொன்னேன், அயன் எவ்வளோ நேரம் பண்ணேன்? 4 வருஷம் பண்ணேன் அண்ணன். 10 நிமிஷம் என்னோட பண்ணி போட்டு போமா, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப குழந்தைங்க, ரொம்ப ரொம்ப குழந்தைங்க மனசளவில். ஆனால் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கிற மாதிரி காமிச்சிப்பீங்க, அதான் காமெடியாக இருக்கும்.
அதனால தான் பசங்க உங்களை ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. ஏன் ஆண்கள்கிட்ட பெண்கள் அவ்வளோ அவ்வளோ புத்திசாலி பொண்ணா இருக்கு, இது ஏன் நான் அந்த பையன்கிட்ட போய் ஏமாந்து நம்ம நினைப்போம். ஏமாறும், அத்தனை குவாலிட்டி அதுக்கு இருக்கு. ஒன்றும் பாசம் தான் சொல்லுங்களேன், அவங்களுக்கு அன்பா பேசிட்டா போதும், அவ்வளோதான். அவன், நான் ஹானஸ்டா சொல்றேன், அவன் ரொம்ப நல்ல பையன். ஹானஸ்டா சொல்றாங்களா இவங்க? அவன் என்ன அப்படி நல்ல பையன்? இல்லை, எனக்கு வந்து நான் எவ்வளோ பசங்களை பார்த்துருக்கேன் இல்லையா. நீ என்ன ஆதார் கார்டை கொடுத்த? எல்லா பையலையும் பார்த்து ஒரு பையலும் நல்ல பையலா கெட்ட பையலான்னு நான் பார்த்துருக்கேன். இல்லை, ஜென்ரலாக நம்ம பழகிறோம் இல்லடி ஃப்ரெண்டுக்கிட்ட, ஜென்ரலாக நம்ம பழகிறோம் இல்லடி, அதை நல்ல பையன் அவன் ஒரு மாதிரி ஒரு மாதிரின்னு என்ன பைத்தியமாவன். நீ என்ன நீ சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்கிறேன், எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா சொல்லலை. அவன் ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கான். அது எப்படி ஒரு மாதிரி கரெக்டாக இருப்பான் அவன்? அது எப்படி ஒரு மாதிரி கரெக்டாக இருப்பான்? கவனமாக இருங்க. பெண்கள் அதிக விழிப்போடு இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இனி வருகிற காலகட்டங்களில் உங்களுக்கு பின்பாக இருக்கக்கூடிய தலைமுறையினுடைய பெண்களை காப்பாற்றுகிற மிகப்பெரிய பொறுப்பு இந்த தலைமுறை பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. காரணம், நீங்கள் படித்து நீங்கள் புரிஞ்சு நீங்கள் தெளிவாக இருந்து நீங்கள் வேலைக்கு போய் நீங்கள் சிந்திச்சு நீங்கள் குடும்பத்தை கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வருகிற தலைமுறை சிறந்த தலைமுறையாக வளரும். அதற்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீர்கள். அதுக்காகவாவது தெளிவாருங்க. திருக்குறானில் மிக அழகான ஒரு வாசகம் வரும். இறைவன் ஒருபோதும் மனிதர்களுக்கு தீங்கிழைப்பதில்லை, அவர்களுக்காகவே அவர்களுக்கே தீங்கிழைத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவன் ஒருபோதும் மனுஷனுக்கு கெடுதலே நினச்சது கிடையாது. நாம தான் நம்ம கெடுதல் நினச்சிக்கிறோம். நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நம்மளை தான் பாதிக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு தமிழ் ஒன்று சொன்னாங்களே, எவ்வளோ அழகான மொழி. நம்ம நல்லா மார்க் எடுத்தால் நம்ம படித்தோங்கிறோம், நல்லா மார்க் எடுக்கலைன்னா அவள் சொன்னால் நான் படித்தேன் அந்த கொஸ்டின் வரலைங்கிறோம். குரூப் ஸ்டடி போகாதுன்னு எங்கள் அம்மா அப்பவே சொன்னாங்க, நான் தான் புரிஞ்சுக்க. அவள் நல்லா படிப்பான்னு அவளோட போனேன், அவள் நல்லா மார்க் எடுத்தா என் நம்போன்னு விட்டுட்டா. ஏன்னா அவளா பேப்பர் வாங்கி எழுதிக்கிட்டு இருப்பா ரெண்டு கையிலையும். எப்படி கிடையவே கிடையாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அடிப்படையில் பெண்கள் உளவியல் சம்மந்தமாகவே நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். இன்னொன்று தங்கங்களா, நான் எல்லா மேடையிலையும் சொல்கிற விஷயம், இந்த அழகை நினச்சி ரொம்ப கவலையே படாதீங்க. செல்லம், நம்ம சில பொண்ணுங்களுக்குலாம் வந்து அன்றைக்கி ஒரு பொண்ணு சொல்லிச்சேன்னா நான் ரொம்ப குள்ளமாக இருக்கேன். இது யாருக்கு இந்த குள்ளமாக இருக்கோங்கிற எண்ணம் யாருக்கு தெரியுமா இருந்தது? மலாலான்னு ஒரு பொண்ணுக்கு இருந்துச்சு. மலாலா யார் தெரியுங்களா? கடுங்களா, மலாலா வந்து தன்னுடைய 17வது வயசில் நோபல் பரிசு பெற்ற முதல் பாகிஸ்தானிய பெண்மணி சிறுமி மலாலா. தன்னுடைய 17வது வயசில் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினாங்க. பாகிஸ்தானில் தாலிபான்கள்லாம் பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ மலாலா வந்து நிறைய கூட்டத்தில் பேசுகிறா, நிறைய எழுதுகிறா. அவங்க அப்பா ஒரு ஆசிரியர், இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் பள்ளத்தாக்கை வந்து தாலிபான்களை ஆக்கிரமித்ததுக்கப்புறம் நேராக வராங்க. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வாகனம் போயிட்டுருக்கு, நிறுத்துறாங்க. தீவிரவாதி ஏறுறாங்க. தீவிரவாதி கேட்குறாரு, யார் மலாலான்னு கேட்குறாரு. பஸ்ஸில் உட்காந்துருந்தவங்களாம் ஒரு பொண்ணை நோக்கி திரும்புகிறாங்க. அந்த பொண்ணு நான் தான் மலாலாங்குது. துப்பாக்கி எடுக்கிறான், சுடுறான். இடது கண் வழியே அந்த குண்டு பாய்ந்து இடது தோல் வழியே வெளியாகிறது. இடது கண் வழியே குண்டு பாய்ந்து இடது தோல் வழியே வெளியாகிறது. ஏன் படிக்கிற? இனிமேல் படிக்கக்கூடாதுங்கிறாங்க. உடம்புல காயம், பக்கத்தில் இருக்கிற 2 பெண்களுக்கு, சகோதரிகளுக்கும் அவங்களுடைய தோழிகளுக்கும் காயம்படுது. உலகமே மலாலாக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறது. பல்வேறு அறுவை சிகிச்சைக்கு பின்பாக மலாலா மீண்டும் உயிர் பெற்று வருகிறாள். மறந்துடாதீங்க, மலாலா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் ரொம்ப 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 எப்பயுமே நினச்சி நான் சோறு வருகிற தருணங்களிலெல்லாம் அந்த வாசகத்தை தான் நினச்சி பார்த்துப்பேன். நீங்களும் நல்லா மனசில் வச்சுங்க. மலாலா சொன்னாங்க, சுடப்பெட்ட பெண்ணாக என்னை எப்பொழுதும் நினைவில் நிறுத்தி கொள்ளாதீர்கள். சுடப்பெட்ட பெண்ணாக என்னை எப்பொழுதும் நினைவில் நிறுத்தி கொள்ளாதீர்கள். சுட்டாலும் மீண்டும் எழுந்து வந்து நின்ற பெண்ணாக மட்டும் என்னை நினைவிலே நிறுத்தி கொள்ளுங்கள். அதான் மலாலா. கனடா அரசு வந்து கௌரவ குடியுரிமை வழங்கி சிறப்பிச்சது. உலக புகழ்பெற்ற டைம் இதழ் 2013, 14, 15 உலகினுடைய 100 முக்கியமான நபர்கள் பட்டியலில் மலாலாவினுடைய பெயரை சேர்த்தது. ஐக்கிய நாடுகள் சபையில் மலாலா பேசுகிற பொழுது சொன்னாள், ஒரு பேனா, ஒரு புத்தகம், ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர் போதும் இந்த உலகத்தை நான் மாற்றி காட்டுவேன் என்று சொன்னாள்.
படிப்புங்கிறது அவ்வளவு முக்கியம். அந்த மலாலாவுக்கே தான் குள்ளமாக இருக்கும்னு சொல்லிட்டு மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மை, துவா பண்ணுவாங்களாம், இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுப்பாங்களாம், நான் வளர்ந்துடணும் நான் வளர்ந்துடணும்னு. இவ்வளோ சம்பவம் அவங்க வாழ்க்கையில் நடந்ததுக்கப்புறம் ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்தாங்க. நான் குள்ளமாக இருக்கேன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது, நான் வளரணும்னு நினச்சேன். ஆனால் இறைவன் பாருங்க, உலகத்திலே எல்லோரும் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் என்னை கொண்டு போய் அவ்வளவு உயரத்தில் நிறுத்தி இருக்கிறான். இதுதான் இறைவன், இதுதான் என் கல்வின்னு சொல்லும் போதே செலுக்கு. மறுபடியும் விஷயத்துக்கு வரேன். குள்ளமாக இருக்கும், கவலைப்படாதீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? எவ்வளோ பெரியா இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து பேசலாம். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களை குனிஞ்சு பார்த்து தான் பேசணும். உங்கள் முன்னாடி அவங்க தலை குனியணும், நீங்கள் எல்லார் முன்னாடி தலை நிமிரலாம். ஒருவேளை ரொம்ப ஒசரமாக இருக்கீங்கன்னு கிண்டல் பண்ணுறாங்களா, பணிவான குணம் உங்களுக்கு, யாருனாலும் தலை குனிஞ்சு தான் பேசுவீங்க. பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. எனக்கு முடி நீளமாக இல்லை, விளம்பரத்தில் நடிக்க போகிறோம், முடின்னு அங்கிட்டும் இங்கிட்டும் கொஞ்சம் இருந்தால் போதும். அந்த முடிக்கு உள்ளுக்குள்ள மண் இல்லாமல் மூளைன்னு ஒன்று இருந்தால் சந்தோஷம். ஓகேவா? நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறேன், சும்மா விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணுங்க, தவறு கிடையாது உங்கள் சர்க்கிளில். ஆனால் அவங்க மனசு காயப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த கிண்டலை நிறுத்திக்கிட்டு ஒரு தோழியாக பக்கத்தில் போய், விளையாட்டுக்கு தான் சொன்னேன், இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத, இனிமேல் நீ மனசு காயப்பட்டதுன்னா நாங்கள் யாருமே அதை பேச மாட்டோம்னு சொல்லுற ஃப்ரெண்டு தான் நல்ல ஃப்ரெண்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இன்னொன்று சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மத பின்புலம் இருக்கும், ஒரு நம்பிக்கை பின்புலம் இருக்கும். அந்த மதம் சார்ந்து, அந்த நம்பிக்கை சார்ந்து, அந்த கலாச்சாரம் சார்ந்து அவங்க உங்கள் சர்க்கிளுக்குள்ளே நடந்துக்கிறப்ப அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உடனே கிண்டல் பண்ணுறது, நீ ஏன் இப்படி வர, நீ ஏன் அப்படி வர, அது எதுவுமே வேண்டாம். நம்ம படிக்க வந்திருக்கோம், எல்லாரையும் மதிக்க வந்திருக்கோம். ஒரு கல்வி நிறுவனம் என்பதே படிப்பு சொல்லித் தருவதற்காக அல்ல. இந்த சமுதாயத்தில் வெவ்வேறு சூழலில் வெவ்வேறு மனிதர்கள் இருப்பார்கள், எல்லாருடைய கலாச்சாரத்தையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வி நிறுவனங்களே துவங்கப்பட்டது. அதை மறந்துடாதீங்க. எல்லாரும் அப்படி நாம் நல்லா இருக்கோம், நல்லா இருக்கிற ஆளோடையே பழகும் கிடையாது. நீ சூப்பராக இருப்ப, உங்கள் அப்பா ஒன்று கேட்டதும் வாங்கி தருவார், இன்னொரு அப்பா அந்த பொண்ணு கேட்டதை வாங்கி தரத்துக்கு 2 மாதம் உழைக்கணும். ஆஹா, நம்ம வீட்டில் அப்பா ஈஸியாக வாங்கி தந்துட்டாரு, நம்ம ஃப்ரெண்டு அவளுக்கு பாரு 2 மாதம் ஆகுது ஒரு ஃபோன் வாங்கி தரத்துக்கு, அப்படிங்கிற ஃபீல் உனக்கு வந்தாதான் நீ அப்பா வாங்கி கொடுத்த ஃபோனை ஒழுங்காக வச்சுப்ப. கரெக்டாக சொல்லலாம்? கரெக்டாக? இதுக்கு தான் காலேஜ் வர்றது, இதுக்கு தான் காலேஜ் வர்றது. எத்தனை சில பேர்லாம் நீங்கள் இன்றைக்கி வந்து என்கிட்ட ஒரு பையன் கேட்குறான், உங்கள் ஃபோனில் பேட்டரி எவ்வளோ நாள் நிற்கும்னா, நான் சொன்னேன் 5 நாள் நிற்கும்னேன். 5 நாள் நிற்கிற அளவுக்கு என்ன ஃபோன்னேன்னா, ஃபோன் இல்லை தம்பி, பேட்டரி மட்டும் எடுத்து இப்போ நிறுத்தி வச்சா 5 நாள் நிற்கும். இப்போ பேட்டரி 5 நாள் நின்னா நான் என்ன உலக சாதனையாக பண்ண போகிறேன்? பேட்டரி தீர்ந்து போனால் சார்ஜ் போட்டுக்க போகிறேன், இவ்வளோ தானே. இதெல்லாமல் நம்ம ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டுட்டு இருக்கணும். எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள். அதனால் உயரம் குள்ளம், உயரம் அதிகம், ஓகேவா, முடி கம்மி, முடி அதிகம், கலர், முக்கியமான ஒரு சாபக்கேடு நம்ம ஊருக்கு அதான் நிறம். அவன் அழகாக அடித்தான், சைக்காலஜிக்கலாக அடித்தான் நம்மளை. நீ நிறத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுபவன். ஏன்? நான் வந்து உன்னை ஆட்சி செஞ்சு என் நிறம் உயர்ந்தது உன் நிறம் தாழ்ந்ததுன்னு உன் மனசில் இயல்பாக பதிய வச்சுட்டேன், உன் மனசில் இயல்பாக பதிய வச்சுட்டேன். அதனால் அது சம்பந்தப்பட்ட ப்ராடக்டாக லான்ச் பண்ணுவேன். எப்பெல்லாம் பெரிய பெரிய ப்ராடக்ட்லாம் லான்ச் ஆகுதோ அப்போல்லாம் உலக அழகிகள் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், பிரபஞ்ச அழகிகள் இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நாம் கைத்தட்டிக்கிட்டு இருப்போம், இந்தியாவிலிருந்து ஒருத்தி அழகாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அவளையே வச்சு ஒரு பிராண்ட் அம்பாசடர் ஆக்கி ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுவான். அந்த பொண்ணு மாதிரி அழகாயிடலாம், நீயும் டியூப்பை புதிக்கினே இருப்ப, டியூப்பு தீரும், மூஞ்சு மாறாது. ஏன்? இறைவன் படைத்த படைப்பில் நம்மை விட அழகு இன்னொன்று இல்லை என நீ முதலில் நம்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ளஸ்ஸு. சில பேர் கண்ணாடி போட்டாங்க, இந்த வயசில் கண்ணாடி, என்ன பிரச்சனைன்னு நமக்கு ஹெரிடிட்டரி ப்ராப்ளம் இருக்கலாம். என் பொண்ணுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் பவர், என் பொண்ணு பேர் அமிழ்தா. நீங்கள் ஒரு 5 முறை வேகமாக சொன்னீங்கன்னா தமிழ்னு வந்துடும். தமிழோட சிறப்பே அந்த லகர ஒட்டு தான், அதனால் அது வர மாதிரி வச்சேன். அப்போ அது வந்து கண்ணை இப்படி இப்படி பார்க்கும். ஏன் அப்படி இப்படி பார்க்குதுன்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டு போனால், இல்லைங்க இது வந்து ஹெரிடிட்டரி ப்ராப்ளம், சிலிண்ட்ரிக்கல் பவர் தான், ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, கண்ணாடி போட்டுக்கினா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், நீங்கள் கம்பல் பண்ணாதீங்கன்ட்டார் டாக்டர். என் பொண்ணு கண்ணாடி போட்டுக்குது, உடனே கழட்டவே மாட்டேங்குது. சில பொண்ணுங்களை கண்ணாடி போட்டுக்க மாட்டேன்ல சொல்லும். ஏன்னு கேட்குறேன்,
இதை போட்டுக்கிட்டால் தான் எனக்கு அறிவாளி மாதிரி இருக்கு. இதை பார்த்தீங்களா சேட்டையை? ஒரு படித்த முகமாக இருக்கும் அதை போட்டுக்கிட்டா. அதனால் என் நேரம் இப்படி கண்ணாடி போட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் சொன்னேன் படித்த முகமாலாம் இருக்கணும், அதுக்கு படிக்கணும்னு. தெரியும் நான் படிக்கிறேன், பேசாமல் இருங்க. எவ்வளோ பாசிட்டிவ் பாருங்களேன், நம்ம பிள்ளைகளை பாசிட்டிவாக எடுத்துச்சு போல இருக்கு. அவ்வளோதான். எல்லாத்தையும் நீங்கள் எதையுமே குறையாகவே நினைக்காதீங்க கண்ணுங்களா. கலர் கம்மி குறை கிடையாது, உயரம் கம்மி குறை கிடையாது, உயரம் அதிகம் குறை கிடையாது, உடல் எடை அதிகம். அதாவது வயசுக்கு அந்த வயது உயரம் தாண்டி உடல் எடை அதிகமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், சும்மா சிம்பிளாக சின்ன சின்ன வேலை அம்மாவெல்லாம் செய்ய சொல்லாமல், அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லாமல் நீங்களே கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே பாதி இடம் குறைஞ்சிரும். நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ டஃப்பான சப்ஜெக்ட் தெரியுமா? அம்மாவுக்கு என்ன தெரியும்? இப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் இப்போ இது என்ன தெரியும் அம்மாவுக்கு? இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு தெரியுமா உனக்கு? அம்மாட்ட கேட்குது இந்த பொண்ணு, என்னம்மா ஏஐ தெரியுமா? தெரியாது ராச்செல்லாம். ஏன் தெரியாது? அதனால தான் உன்னை படிக்க வச்சேங்குது அந்த அம்மா. அவ்வளோ டஃப்பான சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கேன், என்னை எந்த ஒர்க்கும் சொல்லாத. ஏன்னா படித்து முடிச்சோன்னே இது கோல்டு மெடல் வாங்கிட்டு நேராக அமெரிக்கா போயிடும். அங்கே அமெரிக்காவில் எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க, மேடம் வருவாங்க, ஒரு வெங்காயமும் கிடையாது. கரெக்டாக? ஒன்று சொல்லவா? வீட்டினுடைய வேலைகளை பார்த்து கொண்டு, தாய் தந்தையருக்கு உதவியாக இருந்து கொண்டு, தாய் தந்தையருடைய வழிகளை புரிந்து கொண்டு, குடும்பத்தினுடைய பொருளாதார சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு, தன் நண்பர்களுடைய பொருளாதார சூழலை உணர்ந்து கொண்டு, எந்த ரூபாயை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு படிக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் இந்த உலகை ஆள்கிற பிள்ளைகளாக மாறியிருக்கிறது என்பது வரலாறு. நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சோடையுமே தெரிஞ்சிடும். ஒரு தடவை செலவு செய்கிறப்பல அம்மா அப்பா முகம் வந்துட்டு போகும், சிச்சுக்குன்னு வரும். ஐயோ இவ்வளோ காசு நம்மளாம் அப்படி அடிச்சுங்க மனசு. சம்பாதிக்கிறப்ப தான் அந்த வழி தெரியும். அதனால் எதையுமே நீங்கள் குறையாக நினைக்காதீங்க, புரியுதா? அழகு சம்மந்தமாக யாராவது சொன்னாங்கன்னா நினைக்கவே நினைக்காது, வேலையை பார்த்துட்டு போன்றிருக்கு. உங்களுக்கு சும்மா அதை க்ரீம் போட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்குன்னா போட்டுக்க, தப்பு கிடையாது. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஜாலியாக போட்டுக்க, ஒன்றும் இல்லை. ஆனால் இது போட்டால் தான் என்ன மதிப்பாங்க, அது நீ வாங்க அவனுக்கு சேல்ஸு, அவன் கம்பெனி ஷேர் ஏறும், அவன் பெரிய கம்பெனி ஆவான், ஒரு நன்மை ஒன்னால் ஒருத்தன் பெரிய ஆளாரான்னு இருக்கும். நமக்கெல்லாம் அதனால் பெரிய ஆளாக வேண்டாம், ஓகேவா? நீங்கள் இந்த அடிப்படை மனக்குழப்பத்திலேருந்து முதல்ல வெளியில் வந்துடுங்க. சொசைட்டி எதெல்லாம் சொல்லி உங்களை காயப்படுத்துதோ அதுலலாம் நான் காயப்பட மாட்டேன்னு முதல்ல வெளியில் வாங்க. தமிழ் படித்தா நீ முன்னேற முடியாதுன்னு தான் என்னை பார்த்து சொன்னான். நான் கவலையே படலை. ஏன்? தமிழ் படித்தாதாண்டா நான் முன்னேறுவேன்னு எனக்கு தெரிஞ்சது, நான் படித்தேன், முன்னேறினேன். இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட காலேஜ் டேக்கு ஆனுவல் டேக்கு சீஃப் கெஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். நமக்கு என்ன வருங்கிறதுல நாம தெளிவாக இருக்கணும், அவ்வளவுதான். சில பேர் சொல்லலாம் இன்ஜினியரிங் எனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அம்மா அப்பா சேர்த்திட்டாங்க, பெஸ்ட்டாக படிங்க, படித்து முடிச்சுட்டு போய் உங்களுக்கு பிடிச்சது படிங்க, பேரலாக இன்னொரு டிகிரி பண்ணுங்க கரஸில். என்னப்போ நிறைய பேர் இந்த டயலாக் வச்சுருப்பாங்க, எனக்கு 1% கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். என்னம்மா என்ன இயரம்மா படிக்கிற? 4th இயர். ஏன் ஃபஸ்ட் இயரே போக வேண்டியதானே? அப்படியே போயிடுச்சு சார், 4வது வருஷம் வந்துருச்சு சார், கொஞ்சம் கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். என்ன பர்சன்டேஜ் வச்சுருக்கேன்? நான் ஒரு 70 பக்கம் வச்சுருக்கேன் சார். நல்ல பர்சன்டேஜ் தானே? இல்லை சார் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். இன்ட்ரெஸ்ட் தான் இன்னும் படிச்சிருப்பேன். தெரியுதுல்லம்மா? அம்மா இன்ஜினியரிங் காலேஜில் சேர முடியலையேன்னு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருத்தப்படுற, நல்லா படிக்கிற, உங்களை விடவும் நல்லா படிக்கிற நிறைய பெண் பிள்ளைகள் இந்தியாவினுடைய வீதிகளெங்கும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு, கோடிக்கணக்கான நன்றாக படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான், இயற்கை கொடுத்திருக்கிறது, தாய் தந்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை பெஸ்ட்டாக பயன்படுத்திக்கிங்கிறது என்னோட ரெக்வஸ்ட். அப்புறம் என்ன வேணால் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை படிங்க, பிடிச்சதை பண்ணுங்க, அம்மா அப்பாட்ட சொல்லுங்க, நீங்கள் படிக்க வச்சிங்க, நல்லா படிச்சுட்டேன், ஓகேவா, இப்போ எனக்கு பேஷன், நான் என்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லுங்கள், அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்நேரமும் எதிரி மாதிரியே அம்மா அப்பாவை பார்க்கக்கூடாது. இந்த வயசும் அப்படி. சாதாரணமாக அம்மா எது சொன்னாலும் அப்பா எது சொன்னாலுமே கொலகார மாதிரியே இருக்கும். கொலகார காலேஜ் பஸ்ஸில் வரப்போ பேசிப்பாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பாலாம் இப்போ முன்ன மாதிரி இல்லை. ஏன் ஹைட் ஆகிட்டாரா என்ன? இல்லை எப்படி ஆகிட்டாரா? எங்கள் அப்பா முன்ன மாதிரி இல்லை. என்ன என்ன ஏன் எதை வச்சு சொல்கிறேன்? இல்லை இப்போலாம் என்னை ரொம்ப புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார். என்ன புரிஞ்சிக்கல? இல்லை அது சொன்னால் புரியாது.
இவ சொன்னாலே இவ ஃப்ரெண்டுக்கு புரியாதான், இவ சொல்லாமல் இருக்கிறதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு புரியணுமா? இது என்ன அநியாயம்? யோசிச்சு பாருங்க. வேண்டாம் வேணாம். மறைமுகமாக மறந்தும் கூட தாய் தந்தையர் மீது வெறுப்பான எண்ணத்தையோ வெறுப்பான வார்த்தைகளையோ வளர்த்து கொள்ளவே கொள்ளாதீர்கள். அது மிகப்பெரிய சிக்கல்ல மன உளைச்சலை கொண்டு போய் விட்டுரும். என்ன சொல்லவா, லைஃப் லாங் நான் இருப்பேன் உங்க கூட, ஒருத்தையும் இருக்க மாட்டான். நல்ல பொண்ணுங்க, மனசாட்சி உடையவங்க கை தட்டுறீங்க எல்லாரும், பரவாயில்ல. நல்ல சில பேர் ஸ்லாம் புக் அந்த இதெல்லாம் காலேஜ் முடிச்சு ஸ்கூல் முடிச்சு போகிறப்பெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. நாம் படித்தது 4 ஆண்டுகள் தான், ஆனால் 4 ஜென்மங்கள் உன்னுடன் 4 ஜென்மங்கள் பழகியது போல் உணர்வு. நீ எனக்கு ஒரு கோபம், அதில் ஸ்லாம் புக்கில் எனக்கு ஒரு கோபம், நீ ஏன் என்னுடன் பிறக்கவில்லை? நீ ஏன் என்னுடன் பிறக்கவில்லை? பிறந்ததான் 2 பேரும் முடியை பிச்சுட்டு அங்கே மண்டை கண்டா உடஞ்சு போயிருக்க முடியும். அதனால தான் தமிழில் சொன்னான், தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகுன்னா. எல்லாத்தையும் தள்ளி இருந்து பாரு. அந்த மாதிரி இந்த மாதிரி நான் எப்பொழுதும் தொடர்பிலே இருப்பேன். நானும் அடுத்தடுத்து பயணிக்கிற பொழுது ஒரே பேருந்தில் தான் பயணிக்க வேண்டும். 2 பேர் வீடு இந்த சைடு இந்த சைடு, எப்படி ஒரே பஸ்ஸில் போவேன்? மென்டலா பஸ் டிரைவரு? ஒன்றை போய் ட்ராப் பண்ண, அங்கே போய் ட்ராப் பண்ண, அடிச்சு விடுறது எமோஷனில். அப்படியே எழுதி தள்ளி அது அப்பப்போ ஸ்லாம்புக்கு எடுத்த. எப்படிப்பட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க தெரியுமா? ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் தான் எனக்கு ரொம்ப மோசம். எல்லாரும் கூட சண்டை போடுறாங்க. யாருக்குமே என்னை பிடிக்கலை. ஒன்று சொல்லவா, யாருக்குமே என்ன பிடிக்கல, யாருக்குமே என்ன பிடிக்கல, யாருக்குமே என்ன பிடிக்கலன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த உலகம் உங்கள் மீது அன்பு செலுத்த தயாராக இருக்கிறது, நீங்கள் வாங்கி கொள்வதற்கு தயாராக இல்லை. இதுதான் உண்மை. அன்பை ரிசீவ் பண்ண தெரியாதவங்க தான் எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு புலம்பிகிட்டே இருப்பான். அன்பை ரிசீவ் பண்ண தெரிஞ்சவன் ஒரு கொய்யாப்பழம் விற்கிற பாட்டிட்டு கூட அன்பா பேசிட்டு போயிட்டே இருப்பான். உண்மை அதுதான். நான் ஏர்போர்ட்டில் இறங்குறேன், அந்த லக்கேஜெலாம் எடுத்து வைக்கிறேன். அண்ணே உங்களோட ஃபோட்டோ எடுக்கணுன்னாரு. உடனே ஒரு தோல் மேலே கை போட்டு வாங்க நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு. தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் அவருக்கு சந்தோஷம். என்ன தோல் மேலாம் கை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு. நான் கேட்டேன், ஏன் குளிக்கலையாண்ணே? என்ன சார் குளிச்சிருக்கேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஏன்னா எப்படி சொன்னீங்க? இல்லை சார் அப்படிலாம் யாரும் எடுக்க மாட்டாங்க சார். யாரும் எடுக்க மாட்டாங்கிறது அவங்கள யோசிக்காதீங்கண்ணா. நான் எடுக்கிறதில்ல, சந்தோஷமாக இந்த தருணத்தில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம், நானும் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு, அவ்வளோதான். இருக்கிற இடத்த மகிழ்ச்சி ஆக்கிட்டு, இருக்கிற இடத்த மன நிறைவாக்கிட்டு, இருக்கிற நிமிடத்தை என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் சொல்லுங்களா, அவ்வளோதான். நான் வரப்போ கேட்டேன், ஜான்கிட்ட கேட்டேன், சார் நம்ம காலேஜில் டீ நல்லா இருக்குமா காப்பி நல்லா இருக்குமான்னு. அவர் உடனே அவர் சொன்னார், என்ன வாங்கி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே சார்னார். நான் சொன்னேன், இல்லை சார் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க, எனக்கு நல்லா இல்லாமல் ஒரு டீயோ காஃபியோ குடித்தா மன உளைச்சல் ஆயிரும், அதனால் எனக்கு ஏதோ ஒரு டீயோ காஃபியோ அரேஞ்ச் பண்ண சொல்லுங்கள் சார், ஏன்னா கன்டினியூஸாக ஷூட்டு தூங்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுனால சரி சார் அப்படின்னு. இது அவ்வளோதானே, சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சதில்ல. கரெக்டாக இது ஏன் மூடி மறைச்சி, அது ஃபன்னாக ஜாலியாக சொல்லிடுறது எல்லா இடத்துலையுமே. அவ்வளோதான். வந்தோடனே காஃபி அண்ணா அந்த அக்கா டீ கொடுத்தாங்க, ஒரு அக்கா வந்து டீ கொடுத்தாங்க. டீ அதிகமாக இருக்கே அண்ணன். உடனே சேர்மேன் சார் நீங்கள் அதை எனக்கு கொடுங்க, இது எனக்கு கம்மியாக இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், முடிஞ்சு. இது சில பேர் என்ன நினச்சிக்குவாங்க தெரியுமா, நான் சொல்கிறேன் கேளுங்க. சில பேர் ஹோட்டலில் சாப்பிட்றப்ப நான் ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கேன் நான் சொல்லுங்களா, இப்படி உட்காந்துருக்கேன் ஏற்ற மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க, நம்ம ஈரோடு மகேசன் கண்டுபிடிச்சிருவான், கேட்க மாட்டான். சார் ஈரோடு மகேஷ் தானே சார், கேட்டான்னா முடிஞ்சு போச்சா. கேட்காமையே பக்கத்தில் அவங்க மிஸ்ஸஸ் உட்காந்துருக்காங்கன்னு, சிஸ்டர் யாரோ உட்காந்துருக்கு, அந்த அம்மா நல்ல திண்ணீர் கிடக்கு, அந்த அம்மாவை தொல்லை பண்ணி அப்படிங்கிறது என்னங்க, ஏத்த மாதிரி உட்காந்துருக்கேன் தெரியாம காமிக்கிறாராம். என்னங்க வேணும், டக்குன்னு பேரை சொல்ல மாட்டான். நீங்க அவரு தானே, நானு அவரே தான். எல்லாமே என்ன நாம் பார்க்குற விதத்தில் இருக்குது. நீங்கள் அதை மகிழ்ச்சியாகவும் எடுத்துக்கலாம், கோபமாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் அதை வளர்வதற்கான படிக்கட்டுகளாகவும் பயன்படுத்தலாம், தடிக்கு விழுவதற்கான தடைக்கற்களாகவும் பார்க்கலாம். எல்லாமே பார்வையில் இருக்குது. கடலோரம் நடந்து போகிறீங்க, உங்கள் கண்களில்
முத்து தெரிகிறது, முத்துப்படுது, கண்ணில் முத்துப்படுது, கீழே இருக்கு, சிப்பிகள் இருக்கு, கிழிஞ்சல்கள் இருக்கு, குப்பை இருக்கு, இறந்து போன ஒரு மீன் இருக்கு. நாம் எதை முதல்ல எடுப்போம்? கரெக்டா? நமக்கு எதை பிக் பண்ணணும்னு தெரியுது, நமக்கு எதை பிக் பண்ணணுங்கிற அறிவு இயல்பாகவே இருக்கு. இதே அறிவு வாழ்க்கை முழுக்க இருக்கணும். நான் சொல்றது புரிஞ்சிருக்கும், எதை பிக் பண்ணணும்னு. புரியுதா? 4 நாள் வந்துட்டு பின்னாடியே 4 நாள் ஃபாலோ பண்ணுறான், ரொம்ப நல்ல பையன். அவன் டெலிவரி பாயாக இருப்பான், ஏதாவது பாவான், அவன் பாட்டு அவன் வேலைக்கு போயிட்டு இருப்பான். நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன ரொம்ப அவனை மாதிரி ஒரு பாய் நான் பார்த்ததே இல்லை. ஏன் என்ன என்ன அப்படி இருக்கான்? அப்படி எல்லாம் ஒன்றும் அப்படிலாம் சீனே கிடையாது யாருமே. ஓகேவா? உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கான காலமோ டைமோ இது கிடையாதுங்கிறது தான் ஒரு சகோதரனா என்னுடைய வார்த்தை. வேற எதுவுமே கிடையாது. அவரவர் வாழ்வை அவரவர் தனிப்பட்ட உரிமை. ஆனால் அதுக்கான டைம் இது இல்லை. நீ படிக்கணும், முன்னேறணும். நீ யாரை நம்பரையோ அவன் தான் ஏமாத்துறான். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது 100க்கு 75% 95% வரை அவர்கள் பழகிய, அவர்களுக்கு தெரிந்த மனிதர்கள் மூலமாகவே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு பொண்ணு ஏமாந்து போகிறா, ஒரு பொண்ணு மேலே ஆசிட் ஊற்றுறான், ஒரு பொண்ணை ஒருத்தன் பைக்கில் போகிறப்ப இடித்து தள்ளி விட்டு போகிறான், ஆபாசமாக பேசுகிறான், இல்லை எங்கேயாவது பேர் எழுதி வைக்கிறான், இல்லை அவன் ஃபோட்டோவை மாஃபிங் பண்ணி ஆபாசமாக வீடியோ வெளியிடுறான். இது எல்லாமே பண்ணுறது யார்? உங்களுக்கு தெரியாத நபர் அல்ல, உங்களுக்கு நன்றாக தெரிந்த நபர். நீங்கள் சில ஆண்டுகளாக, சில மாதங்களாக பேசி பழகிய நபர். அதனால தான் சொல்கிறேன், எதை பிக் பண்ணுங்கிற அறிவு எல்லா இடத்துலையும் இருக்கணுங்கிறேன். இப்போ நான் பேசுனது ஒன்று எல்லாருமே அதிகமாக பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், இது சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாக உண்மை. உங்கள் நண்பன் உண்மையிலேயே உங்களுக்கு நண்பன் என தெரிய வேண்டுமா? 2 நாட்கள் அவனை பகைவன் ஆக்கிப்பார். 2 நாள் அவனை எதிரியாக வச்சு பாருங்க, அவங்களோட ரியல் கேரக்டர் தெரிஞ்சிடும். ஒருத்தன் எதிரியாக இருக்கிறப்ப கூட நம்ம நல்லதுக்காக யோசிக்கிறானா, அவன் தான் வாழ்க்கையிலேயே பெஸ்ட் ஃப்ரெண்ட். நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன பிடிக்கும் அப்படின்னா, சிங்சாங் போட்டால் பிடிக்கும். நான் சொல்கிறது கரெக்டு தானடி? ஆமாண்டி சிங். ஏண்டி அந்த ப்ரொஃபஸர் இவ்வளோ மோசமாக இருக்கார்? ஆமாண்டி மோசம் சிங். எங்கள் அப்பா இப்படி பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கல, அவர் இனிமேல் பண்ணக்கூடாதுடி சிங். நாம் டீ குடிக்கலாமா? டீ குடிக்கலாம் சிங். காப்பி குடிக்கலாமா? காப்பி குடிக்கலாம் சிங். சமோசா சாப்பிட்லாமா? சமோசா சாப்பிட்லாம் சிங். இன்னைக்கு லஞ்சே வேண்டாம், வேண்டாம் சிங். இது நட்பே கிடையாதுமா, இது நட்பே கிடையாது. நீ தப்பு பண்றப்ப, நீ பண்றது தப்புன்னு ஒருத்தி உன் தோளை பிடிச்சு நிறுத்துறாளா, அவளை கட்டி அணைச்சுக்கோ, அது நட்பு. நான் எவ்வளவு தூரம் சொன்னாலும் கேட்கல சார், நான் 4 தடவை சொன்னேன், 5 தடவை சொன்னேன், அவ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேட்கலங்கிறதுக்காக அந்த ஃப்ரெண்டை விட்டுறாதீங்க. கேட்கிற வரை அவளை திருத்தி கொண்டே இருங்கள். அதுதான் நல்ல நட்பிற்கான அடையாளம். உங்க மேல அவளுக்கு வெறுப்பு வந்தா கூட பரவாயில்ல, உங்களை திட்டுனா பரவாயில்ல, உங்க நம்பரை பிளாக் பண்ணா கூட பரவாயில்ல, கிடைக்கிற சந்தர்ப்பங்களில், கிடைக்கிற வாய்ப்புகளில் அவளை பார்த்து அதை சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்க்கை ரொம்ப கோர முகம் கொண்டது, அதே சமயம் வாழ்க்கை மிக மிக அழகான முகம் கொண்டது. எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பதில் தான் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அடங்கி இருக்கிறது. நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னாரே சுவாமி விவேகானந்தர், தனிமையில் இருக்கிற பொழுது என்ன மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றுகிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக அமையும். யோசிச்சு பாருங்க, நம்ம தனிமையில் இருக்கிறப்ப என்ன மாதிரியான எண்ணங்கள் நமக்கு தோணுதுன்னு கொஞ்சம் செல்ஃப் அனலைசேஷன் பண்ணி பாருங்க, செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க, சுய மதிப்பீடு பண்ணி பாருங்க. எதை நோக்கி நம்ம சிந்தனைகள் போகுது? ஓ, பிரேயரில் இருக்கோமா, சந்தோஷம். ஆனால் பிரேயரை விட நாம் படித்ததை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறது நல்லதுன்னாங்க. அதனால தான் ஆசிரியர்களை என்னைக்கும் எல்லாருமே உயர்வாக பார்க்குறது என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொல்லுவார், இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட கற்பித்தல் சிறந்ததும்பார். சொல்லி கொடுறா, நீ சொல்லி கொடு, அது பெஸ்ட்டு. அது எதுக்கு சமம்? இரவு முழுவதும் தொழுகையில் ஈடுபடுவதை விட கற்பித்தல் சிறந்தது. அது மாதிரி ஒரு நன்மை எதுவுமே கிடையாது. தெரியாது சொல்லி கொடு. நீ மட்டும் படிச்சு, நீ மட்டும் மார்க் எடுத்து, நீ மட்டும் சம்பாதிச்சு, நீ மட்டும் வீட்லேயே இருக்க முடியாது. உன் கூட இருக்கணும்னு நல்லா இருக்கணும். ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வீக்காக, எனக்கு இந்த சப்ஜெக்டே வராதுன்னு சொல்கிறானா, உனக்கு ஏன் வராமல் போகும் உட்காரு அப்படின்னு வச்சு சொல்லிக் கொடுங்க. தமிழ் இலக்கணம்லாம் பயப்படுவாங்க நிறைய பேர். நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் தொல்காப்பியம்னு ஓடி போயிடுவேன் தொலைதூரத்துக்கு.
மா அப்படின்னு எங்கள் ஹெச்ஓடி சார் கூப்பிட்டா டாக்டர் சிவச்சந்திரன் ஐயா. அப்பா ஒன்றுமே இல்லடா செல்லம், இலக்கணங்கிறது தமிழில் அழகான மொழிடா, வாடா சொல்லித்தரேன்னாரு. அப்படி அழகழகாக சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கி எனக்கு அவ்வளோ அழகாக ஞாபகம் இருக்குது. இன்றைக்கே நாம் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுனா ஆச்சரியப்படுறான். என்ன சார் தமிழ்லேயே பேசுகிறீங்கிறான். எனக்கு டவுட், அவன் இத்தாலியிலிருந்து வந்திருப்பான் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்கே தான் பேயோட்டில் பிறந்துக்கிறான். அப்படி நல்ல தமிழ் பேசுகிறீங்க சார். நீங்கள் சார் நானும் தமிழ்நாடு தான், அப்புறம் என்னென்னு வாயிலே குத்தலான் இருக்கேன். எனக்கு இப்பயே மொழி பேசுகிறவனை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சுலாம் நம்மளுக்கு கோயில் வச்சு கொண்டாடுவாங்க போல இருக்கு. உண்மைதான். எதுவும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா இதில் ஃபோக்கஸ்டாக இருக்குன்னா ஃபோக்கஸ்டாக இருந்துருங்க. தெரியலேன்னு ஒரு விஷயமே கிடையாது கண்ணுங்களா. என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், தயவு செஞ்சு தமிழ் தவிர ஆங்கிலம் தவிர, தமிழ் ஆங்கிலம் மஸ்ட்டுமா, ஓகேவா? தமிழ் ஆங்கிலம் தெரிஞ்சே தீரணும். எழுத படிக்க பேச தெரியணும். உங்களுடைய தாய்மொழி வேறு மொழியாக இருந்ததுன்னா, ஒருவேளை அரபி, ஒருவேளை உருது, ஒருவேளை தெலுங்கு, ஒருவேளை மலையாளம், ஒருவேளை ஏதாவது ஹிந்தியில் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். 3 லாங்குவேஜ் உங்களுக்கு இயல்பாக தெரிஞ்சிடும். இதை தவிர ஒரு உலக மொழி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் மொழிகளை தெரிஞ்சு வச்சுக்க உங்களுக்கான விண்டோஸும் கேட்டும் பெருசாக ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு டெக்னிக்கல் நாலேஜு 3 லாங்குவேஜ் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன். டெக்னிக்கல் நாலேஜும் லாங்குவேஜ் ஸ்கில்லும் 3 லாங்குவேஜ் ஸ்கில்லும் இருந்துருச்சுன்னா நீங்களாம் வேறு லெவல் ஃப்யூச்சரில். ஒரு மொழிக்காக 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்குனீங்கன்னா போதும், படிச்சிடலாம். 1 ஹவர் ஒதுக்குனா போதும், ஜாலியாக ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். 3 மணி நேரம் உட்காந்து ஒரு படம் பார்க்குறோம். இதுதான் நடக்கும்னு தெரிஞ்சு அந்த சீரியலை பார்க்குறோம் 1 வருஷமா. கடைசியில் என்ன ஆச்சுன்னா வீட்டிலேருந்து வெளில வந்திருக்கான் 1 வருஷம் கழிச்சு. வெளில வந்துட்டான், கதவை திறந்தா வரப்போகிறான். 1 இயர் ஆச்சுங்க. ஏன்? அவன் சபதம் எடுத்திருக்கான். என்ன சபதம்? அதை முடித்தால்தான் வீட்டிலேருந்து வெளில வருவேன். அதுக்கு நீ பார்த்துக்கிட்டு இருந்த. ஆமாம், நிறைவேறிச்சா இல்லையான்னு பார்க்கணும்ல. நம்ம சபதம் என்னாச்சு? எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஈஸியாக பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. என்னோட அண்ணன் பொண்ணு தீக்ஷான்னு பேர். அவன் டர்க்கிஷ் கற்றுக்கிட்டான். இந்த லாக்டவுன் நாட்களில் 2 வருஷத்தில் யூடியூப்பில் பார்த்து அது கற்றுக்குச்சு. சித்தப்பா இப்படின்னா என்னென்னு தெரியுமா, சித்தப்பா அப்படின்னா என்னென்னு தெரியுமான்னு இன்னொன்னும் திட்டுற மாதிரி இருக்குது. நான் திட்டுறையாமா இல்லை பேசையாமா, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். சித்தப்பா அப்பா அப்படியாம்மா, சரிம்மா, சந்தோஷம். ஆர்வம் பாருங்க, இவ்வளவுதான். ஆர்வத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள். ஆர்வத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருங்கள். கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். இன்ஜினியரிங் முடிச்சாச்சு, பிளேஸ்மெண்ட் வாங்கியாச்சு. சார் கூட, பிரின்சிபால் சார் கூட இப்போ சொன்னார், பிராணம் இவ்வளோ சேலரியில் வாங்கியிருக்காங்க. கரெக்ட் தானே சார்? சொல்லிட்டு இருந்தேன். நீங்களாம் நினச்சிருப்பீங்க நான் தான் எழுதிட்டு இருந்தேன், பிரின்சிபல் சார் பேசுனது கவனிக்கவே இல்லைன்னு. அந்த வேலையே கிடையாது. நம்மளுக்கு அவ்வளோ கவனம் இருக்கும், இல்லைன்னா நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க நம்ம இண்டஸ்ட்ரியில். இதுதான் அவ்வளோ கவனமாக இருப்பேன். கீழே யார் யார் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் செல்ஃபி எடுத்தீங்க, எத்தனை பேர் ஃபோட்டோ ஆப்புக்குள்ளே போய் உங்கள் ஃபோட்டோவை மாற்றிக்கிட்டு இருந்தீங்க, எத்தனை பேர் விசிறிக்கிட்டு இருந்தீங்க, எத்தனை பேர் விசிறதுக்கு இடம் இல்லாமல் பக்கத்தில் பேப்பர் வாங்கி நீங்கள் விசிறீங்க, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் எழுதிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ வேலையை நான் பண்ணுவேன். நீங்கள் பெரானம் இவ்வளோ பேக்கேஜ் வந்துருச்சுலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, வேலை கிடைக்குது. அகடமிக்காக நம்ம காலேஜ் பெஸ்ட்டாக இருக்குது. அது உமன்ஸ் காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில் தி பெஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே ஓகே, பிளேஸ்மெண்ட் ஆகிடுறீங்க, போகிறீங்க, உட்காந்துறீங்க, அப்படியே இருந்துடாதீங்க. உங்களுக்கான உயரம் அது அல்ல. உங்களுக்கான உயரத்திற்கான முதல் படிக்கட்டு தான் உங்களுடைய வேலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயே தேங்கி போயிடாதீங்க. உங்களுடைய எண்ணற்ற சாதனைகள் உங்களுக்கே தெரியாமல் போயிடும். நம்ம பேப்பரை திறந்தால் படிக்கிறோம்ல, பிராணம் 1 கோடி பேக்கேஜ், 75 லட்சம் பேக்கேஜ்லாம் பொண்ணுங்களுக்கு வேலை கிடைக்குது, பசங்க வேலைக்கு போகிறாங்கன்னு அடுத்தடுத்த உயரங்களுக்கு போயிட்டே இருக்கிறவங்க தான், அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க தான். சாப்பாட்டில் அப்டேட்டாக இருக்கும். அந்த ஹோட்டல் முன்ன மாதிரி இல்லடி. ஏன்? சிக்கன் 65லாம் அவ்வளோ நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை? இல்லை, அன்றைக்கி ஒரு சிக்கன் சரியாக அவங்க வறுக்கலை போல இருக்குது, நடந்து போயிட்டு இருக்கு அது பாட்டு. அந்த மாதிரி அப்படிலாம் பேசுகிறீங்க. நல்லா காரம் அதிகமாகிடுச்சு, உப்பு தூக்கலாக இருக்குது, அது சரியில்லை, இது சரியில்லை. பூரியில் அவ்வளோ எண்ணெயாக இருக்குது, பூரி எண்ணெயில் தான் பொரிப்பான். சில பேர் வித்தியாசமாக கேட்பாங்க ஹோட்டலுக்கு ஆயில் இல்லாமல் பூரியும்பான். நான் மாவை மட்டும் இட்டு அவன் வாயிலே கொடுறான் போய். நான் எப்படி ஆயில் இல்லாமல் பொரிக்கிறதே ஆயில் இல்லாமல் பூரி, டயட் கண்ட்ரோலாக பூரி சாப்பிட்டேன், ஆயில் வடித்து கொடுன்னு சொல்லு, கரெக்டாக சொல்லணும்ல. எல்லாத்துலேயும் அப்டேட்டாக இருக்கும். என்ன படம் வருது, எப்போ ரிலீஸ் ஆகுது, யார் யாருடன் இருக்கிறார்கள், யார் யாருடன் இல்லை, யார் யாருடன் எப்பொழுது சேருவார்கள், சேரமாட்டார்கள், இன்றைக்கு எந்த ட்ரெஸ் அணிந்து கொண்டு வந்தார்கள், இன்னைக்கு என்ன ஆடியோ லான்ச் ஆச்சு, எல்லாம் தெரியுது. ஓ சப்ஜெக்டில் என்ன அப்டேட்டுன்னு கேட்டால் பெப்ப.
இன்னைக்கு என்னம்மா ஒரு நியூஸ் வந்திருக்கே, உன்னோட டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட நியூஸ், சிவில் சம்மந்தப்பட்ட நியூஸ், ட்ரிபிள் இ சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்திருக்கா சார்? கண்ணுங்களா, நியூஸ் பேப்பர் டெய்லி படிங்க, காலையில் நியூஸ் பாருங்கள், நைட்டு நியூஸ் பாருங்கள். நியூஸ் சேனலில் எல்லா நியூஸ் சேனலும் மொத்தமாக பார்க்காதீங்க, குழம்பிடுவீங்க. ஒரு நியூஸ் சேனல் பாருங்கள், ஏதோ ஒரு நியூஸ் கேளுங்க, காலைல ஒரு 10 நிமிஷம், நைட்டு ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. டெய்லி ஒரு தமிழ் நியூஸ் பேப்பரும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் படிங்க. நான் சொல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இப்போ காலேஜ் படிக்கிறீங்க, ஓகேவா? அடுத்த ஒரு 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நாளிதழ்களை வாசிக்கிற பழக்கம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன மேஜிக் வேணால் இந்த சொசைட்டியில் பண்ணலாம். அவ்வளோ நாலேஜ் அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, படிக்கவே மாட்டோம், ஃபோன்லேயே இருக்கும். டொர்ரு 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 டொர்ரு. சில பொண்ணுங்க பசங்களாம் தூக்கத்தில் இப்படியே அவங்க அம்மா ஏய் படு பார்த்தோம் ஸ்வைப் பண்ணி இப்படியே ஃபாலோ பண்ணுறேன். இன்ஸ்டாவில் அவரை ஃபாலோ பண்ணுறேன், இவரை ஃபாலோ பண்ணுங்கிறேன், அவரை அம்மா அப்பாவுக்கு சுகர் லெவல் என்ன ஃபாலோ பண்ணல. அப்பா கடைசியாக எப்போ காஸ்ட்லியான ஒரு சட்டை வாங்கி போட்டார், ஃபாலோ பண்ணல. அம்மா நல்ல ட்ரெஸ் எப்போ போட்டாங்க, ஃபாலோ பண்ணல. அம்மா பிடிச்ச சாப்பாடு என்ன தெரியாது. ஆனால் ஃபேஸ்புக்கில் எவனே தெரியாது அவனுடைய பர்த்டேக்கு ஹாப்பி பர்த்டே டா டா டா. யாரு தெரியும்? பார்த்துருக்கியா? பார்த்ததில்லை. இவன் தான் அவன். ஒருத்தன் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் நல்லா இருந்தான்னாவே நேரில் அவன் நல்லா இருக்க மாட்டான். மெஜாரிட்டி. உங்களுக்கும் அது பொருந்தும். இந்த உலகம் தன்னைத்தான் அழகாக காட்டிக்கொள்வதற்கு தான் முயற்சிக்கிறதே ஒழிய தான் எப்படி இருக்கிறோம், தான் என்ன படித்திருக்கிறோம், என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்வதற்கு யாருக்கும் விருப்பமே இல்லை. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் அங்கே போய் விஷ் பண்ணுறது, நான் உங்களுக்கு விஷ் பண்ணேன் நீங்கள் ஏன் பார்க்கவே இல்லைன்னு வெக்கமே இல்லாமல் மறுபடியும் அதுக்கு ஒரு மெசேஜ் போடுறது, நான் இவ்வளோ மெசேஜ் பண்ணி நீங்கள் ரிப்ளையே பண்ணலேன்னு சூடு சொரணம் இல்லாமல் மறுபடியும் ஒரு மெசேஜ் போடுறது, இதெல்லாம் இனிமேல் பண்ணாதீங்க, ஓகேவா? அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு நீங்கள் பெருசாக சர்ப்ரைஸ்லாம் பண்ண வேண்டாம். 12 மணிக்கு எழுப்பி, அம்மா ஹாப்பி பர்த்டேம்மா, ஐ லவ் யூம்மா, நான் சூப்பராக இருக்கம்மா, நீ கொடுத்த குவாலிட்டிஸ் தாம்மா என்னை இந்த லெவலில் நிறுத்தியிருக்கு, நீ சந்தோஷமாக இருக்கணுமா, நான் உன்னை நல்லா பார்த்துப்பம்மா, ஹாப்பி பர்த்டேம்மான்னு சொல்லி ஒரு முத்தத்தை மட்டும் கொடுங்கள். அந்த தாய்க்கு அதை விட மகிழ்ச்சி வேறு எதுவும் கிடையாது. அண்மையில் அன்பு தம்பி சிவகார்த்திகேயனோட படம் வந்துச்சு. அப்பா திட்டிகிட்டே இருப்பார். அப்பா அந்த பையனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, சக்கரவர்த்திங்கிற பையனுக்கு. கடைசியில் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அம்மா சொன்னது ஞாபகம் வரும், என்றைக்காவது நீ அப்பாவோட காலை பார்த்துருக்கியா? நிறைய மேடையில் நான் பேசியிருக்கேன், என்றைக்காவது அப்பாவோட கால் பார்த்துருக்கியாடன்? அப்போ தான் பார்ப்பான், பாதம்லாம் வெடிச்சு செதறி பாலைவன பகுதி மாதிரி இருக்கும், கட்டி பிடிச்சி அழுவார் சிவகார்த்திகேயன். சக்கரவர்த்திங்கிற அந்த கேரக்டர் டான் திரைப்படத்தில் இருக்கிற வரைக்கும் தெரியாது. அம்மான்னு கூப்பிட்டானே என்ன கண்ணு, அப்பான்னு கூப்பிட்டானே என்ன செல்லம், என்னப்பா, என்னடா, என்னம்மா, சொல்லுமான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு ஆள் இருக்குல்ல, அந்த திமிரு இருக்கும் நமக்கு. அது இல்லாதவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, அதனுடைய வலியும் வேதனையும் அவர்களுக்கு தெரியும். உங்களுடைய தாயையும் உங்களுடைய தந்தையையும் கொண்டாடுங்கள். உங்களுடைய தாயினுடைய பிறந்த நாளும் உங்களுடைய தந்தையினுடைய பிறந்த நாளும் உங்கள் பிறந்த நாளை காட்டிலும் முக்கியமானது என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அப்பா உங்களுக்கு தர பேக்கெட் மணியை வச்சு உங்களால் முடிஞ்ச ஒரு சட்டையை அல்லது ஒரு சின்ன பரிசை உங்கள் தந்தைக்கு கொடுத்தால், உங்கள் தந்தை நாகர்கோயிலினுடைய வீதிகள் எங்கும் என் மகள் வாங்கி தந்த ஆஸ்கர் விருதென கருதி தன் சொந்தங்கள் அத்தனை பேரிடமும் சொல்லி திரிவார். அதை விட்டுட்டு இந்த ஒஸ்ட் ஃபெலோஸ்க்கெல்லாம் மெசேஜ் அனுப்புறது, எவன்னு தெரியாதவனுக்கு நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்குறது, ஓகேவா? அப்புறம் அவங்க இது இருங்க, ஃபன்னாக இருங்க, வேணான்னு சொல்ல, ஆனால் எதுலன்னு தெளிவாக இருங்க. என்னோடய ரெக்வஸ்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேமிலி விட யார் சொல்லுங்களா முக்கியம்? நான் உன்னை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான், உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு வகை வரமாட்டான். இவ்வளோ தூரம் நீங்கள் 2 வருஷம் கூட ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃப்ரெண்டு கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். எனக்கு கொரோனா வந்திருக்கு, கொஞ்சம் என்னை டேக் கேர் பண்ணுன்னு சொல்லி பாரு. இப்போ கூட சொல்லி அனுப்பேன், இன்றைக்கே நான் சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாரு. கொரோனா வந்திருக்கு, நார்வேல் ஜிஹெச்சில் கிடக்கேன், பக்கத்தில் ஒரு பெட்டு ஃப்ரீயாக இருக்குது,
நீ தான் எதுனாலும் எனக்காக வந்து நிற்பன்னு சொன்னீங்க, நிற்க வேண்டாம், என் பக்கத்துலேயே பெட்டில் படுத்துக்க, சரியானோட சேர்ந்து வீட்டுக்கு போவோன்னு சொல்லு. அதற்கு பிறகு அந்த நண்பன் தொடர்பிலேயே இருக்க மாட்டான், அந்த நட்பு தொடர்பிலேயே இருக்காது. நீ கேட்காமலேயே உன் காலருகில் ஒரு ஜீவன் அமர்ந்திருக்கும், அவள் பெயர் அம்மா. நல்ல நண்பர்கள் இருக்காங்க, எல்லாரையும் சொல்லலை, தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட, தெரியாத முகமே தெரியாத நண்பர்கள்ட்ட, யாருன்னு அவங்க நல்லவங்களா கூட இருக்கலாம், தெரிஞ்சுட்டு பழகுங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி நம்ம பேசி பழகணுன்ட்டு அன்பு செலுத்துறதுக்கு நம்ம டைம் இல்லை. இதில் புதுசாக எனக்கு ஃபேஸ்புக்கில் 5000 ஃப்ரெண்ட்ஸ், என்னத்தை கழிச்சாங்கிறேன். 5000 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபுல்லாகிடுச்சு. 5000 ரெக்வஸ்ட்டு எனக்கு இனிமேல் ரெக்வஸ்ட் யார் கொடுத்தாலும் என்னால் அக்செப்டே பண்ண முடியாது. ஒன்றே அக்செப்ட் பண்ணல வீட்டில், நீ அக்செப்ட் பண்ணேன்னா பண்ணாட்டி என்ன? கரெக்டாக ப்ராக்டிக்கலாக ஒரு சகோதரனாக சொல்கிறேன், தெளிவாக இருங்க, கவனமாக இருங்க. ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. நீங்களாம் சக்கப்பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே ஏமாந்துருவீங்க. அதான் எனக்கு வருத்தமாகவே இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவ்வளோ புத்திசாலியான பொண்ணு இப்படி ஏமாந்ததுன்னா காமெடியாக இருக்கும் அந்த ஸ்டோரிலாம் கேட்டால். அது அந்த வலைக்குள்ளே சிக்கவே சிக்காதீங்க. ஃபோக்கஸ்டாக இருங்க, தெளிவாக இருங்க, படிங்க, உலகத்தை பாருங்கள், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இந்த பொண்ணோட வாழ்க்கை வரலாறு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாழ்க்கை வரலாறு. இரா சிங்கல்னு ஒரு பெண்மணி கண்ணு, டெல்லி. அந்த பொண்ணு பிறந்தோடனே ஸ்காலியாசிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டுருச்சு, தண்டுவட பிரச்சனை. ஓகேவா, நேராக நிமிர்ந்து உட்கார முடியாது, வளைஞ்சு தான் இருப்பாங்க. டாக்டர்ஸ் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, உங்கள் மகளுக்கு 62% உடல் வளர்ச்சி குறைபாடுன்னு மருத்துவர்களால் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி இரா சிங்கல், டெல்லி. ஆனால் அம்மா அப்பா சோர்ந்து போயிடல. பார்த்துங்க, இதான் நான் சொல்கிறேன், அம்மா அப்பா சோர்ந்து போயிடல. அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா படிக்குதுன்னு தெரியுது, இப்படியே இப்போ ராணி மாதிரி பார்த்துக்கிறாங்க வீட்டில். அந்த பொண்ணு வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்குது, எம்பிஏ படிக்குது டெல்லியில். படித்து முடிச்சோன்னு ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை கிடைக்குது. வேலைக்கு போகல அந்த பொண்ணு. ஏன் தெரியுமா? வீட்டில் நான் மகாராணி மாதிரி இருக்கேன், எங்கள் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிறாங்க. தெருவில் இறங்கி நடந்தா என்ன மாதிரி இருக்கிற சகோதரனையும் இந்த சமுதாயம் மதிக்கவே மாட்டேங்குது. பஸ்ஸில் எங்களால் ஏற முடியல, ட்ரெயினில் எங்களால் ஏற முடியல, காமனாக ஒரு பப்ளிக் டாய்லெட் கூட எங்களால் யூஸ் பண்ண முடியல, எந்த ஃபெசிலிட்டியுமே எங்களுக்கு கிடையாது எங்களை மாதிரி உடல் வளர்ச்சி மாற்றுத்திறனாளிகளுக்கு, குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு. அதனால் அதிகாரத்துக்கு நம்ம போகணும், அப்போ தான் ஏதாவது இந்த சொசைட்டிக்கு செய்ய முடியும்ட்டு நான் ஐஏஎஸ் தான் என் கனவுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுது. 2010 நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுனது, 2010-11 ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுது. ஐஏஎஸ் ஆகல, ஐஆர்எஸ் ஆயிடுது. இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடச்சிருது, வருவாய் பணி அதிகாரியாக கிடச்சிருது. ஆனால் அரசாங்கம் வேலை தரல. ஏன்டா எக்ஸாம் எழுதிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், ஏன்டா வேலை தரலன்னு கேட்டால் அந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, எங்கிட்ட ஒரு ரூல்ஸ் இருக்குது, சராசரி எடையுடைய பொருளை கூட ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துனால உங்களால் தூக்கி வைக்க முடியாது. இப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தர முடியும், வெரி சாரின்றாங்க. இந்த பொண்ணு தளர்ந்து போயிடல. அம்மா அப்பா இந்த பொண்ணு சேர்ந்து, இரா சிங்கல் 3 பேர் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே வழக்கு தொடுக்குறாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக வழக்கு தொடக்குறாங்க, எனக்கு வேலை கிடைக்கணும்ட்டு. 2011 அந்த பொண்ணு எக்ஸாம் எழுதுது, 2013 எழுதுது, 2014 ஒவ்வொரு தரையும் ஐஆர்எஸ்ஸே செலக்ட் ஆகுது, ஐஏஎஸ் ஆக முடியல. 2014 வருஷம் 2010 வருஷம் போட்ட கேஸுக்கு இவங்களுக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் வருது. என்ன, இரா சிங்கலுக்கு நீங்கள் ஜாப் கொடுக்கணும்னு. ஹைதராபாத்தில் ஜாப் கிடைக்குது. 2014 ஹைதராபாத்தில் இரா சிங்கலுக்கு 62% உடல் வளர்ச்சி குறைபாடு தண்டுவட பிரச்சனையுடைய ஒரு பெண்மணி சகோதரிக்கு வேலை கிடைக்குது. போராடி ஜெயிச்சிட்டா. ஆனால் என்ன தெரியுமா அதிசயம் நடந்தது? 2014ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் நடைபெற்ற ஐஏஎஸ் பொதுத் தேர்வில் இரா சிங்கல் என்கிற அந்த பெண்மணி முதலிடம் பிடிக்கிறாள். எல்லாரும் கேட்கிறாங்க, எப்படிங்க எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்? இரா சிங்கல் சிரித்துக்கொண்டே சொல்கிறாள், அந்த சகோதரி, எனக்கான அதிகாரத்தை என் படிப்பு மட்டுமே மீட்டு தரும், எனக்கான அதிகாரத்தை என் படிப்பு மட்டுமே மீட்டு தரும். நான் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்று விரும்பினால், சிலவற்றை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அந்த இடத்தில் நான் அமர வேண்டும், அதற்காக படித்தேன். நான் நமக்கு எல்லாமே சூப்பர், இறையருள்ள அம்மா அப்பா ஆசீர்வாதத்தில் கை கால் நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பர். படிக்க தான் வணங்க மாட்டேன். நீ ஏதாவது ஏன் படிக்கலன்னு கேட்டால் அம்மாட்ட போய் சொல்கிறது, நீ வேணா படிச்சு பாரு. அந்த அம்மா கிட்ட வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ண தெரியல, அதுகிட்ட போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சொல்கிறது, நீ போய் படி, அம்மா மாதிரி புக்கு பார்த்தியா, படினா இவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு? அந்த அம்மா பயப்படுது, சரிம்மா பார்த்து படிமா.
இது எக்ஸாம் எழுதுறதுக்கு அது முடிச்சு கிடக்கு. 4 மணிக்கு எழுப்பிடுமா, 4 மணிக்கு எழுப்பிடு சொல்லிட்டேன். எழுப்பியா மாட்டியா? எழுப்புறம்மா. கொஞ்சம் நீ தூங்கிட்ட. யாருக்கு? மேடம் எழுப்புறதுக்கு. கொஞ்சம் நீ தூங்கிட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமா. 4 மணிக்கு அந்த அம்மா 3:45 ஆரம்பிக்குது. எந்திரிமா 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 எந்திரிமா. பெத்த அம்மாவுக்கு அந்த பொண்ணு ஆசீர்வாதம். இருவரேன் 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 இருவரேன். 4 மணி ஆச்சுரி. தெரியும் தெரியும். 5 நிமிஷம். அடுத்து 4:05 எந்திரிமா எந்திரிமா, படிக்கணும்னு ஏடா, எக்ஸாம்டா, கிளம்பணும்டா, 7 மணிக்கு நீ காலேஜுக்கு. 5 நிமிஷமா கண்ணே திறக்க முடியலம்மா. ஏன்னா 365 நாளும் 24 மணி நேரமும் படிச்சிருக்கு குழந்தை. கண்ணு திறக்க முடியாமல் எரியுது இந்த குழந்தைக்கு. பாவம், கண்ணே திறக்க முடியலம்மா, ப்ளீஸ்மா. அந்த அம்மா கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாக 4:45 எழுப்பி 5 மணிக்கு காப்பியை போட்டு கொடுத்து உட்கார வச்சு, அது தூக்க கழகத்தில் புக்கே 2ஆ தெரியுது. எதுக்கு இவ்வளோ? அம்மா அம்மா உங்களுடைய ஏற்கனவே உங்களை தூக்கி சுமந்துட்டு இருக்காங்க, இப்போ உங்கள் கனவையும் தூக்கி சுமக்கணும். வேண்டாம் வேண்டாம். யதார்த்தத்தை தாண்டி ஒரு சகோதரனா எதுவுமே நான் பேசலை. இயல்பாக வாழ்க்கையை புரிஞ்சுக்கோங்க. என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். கொஞ்சம் தெளிவு இருந்தால் போதும். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தெளிவும் கொஞ்சம் அக்கறையும் உண்மையான பாசமும் குடும்பத்தின் மேலே இருந்ததுன்னா நம்ம எல்லாருமே எப்போ வேணால் எந்த சூழ்நிலையில் வேணால் ஜெயிச்சிடலாம். எந்த சூழ்நிலையில் வேணால் ஜெயிச்சிடலாம். அதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருங்க. 1867 போலந்தில் வார்சாங்கிற பகுதியில் குடும்பத்தில் 5வது குழந்தையாக ஒரு குழந்தை பிறக்குதுமா. மரியான்னு பேர் அந்த குழந்தை. சூப்பராக படிக்குமா அந்த பொண்ணு, அட்டகாசமாக படிக்கும். ஸ்கூலில் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த பொண்ணுனால, மரியானால ஹையர் எஜுகேஷன் பண்ண முடியாது போலண்டில். ஏன் அப்படின்னா 2வது அலெக்சாண்டர் அழைக்கப்பட்ட ஜார் மன்னர் கீழே இருந்தது. பொண்ணுங்களாம் ஹையர் எஜுகேஷனே போகக்கூடாதுன்ட்டார். அவங்க தங்கச்சி சகோதரி பிராணியாவும் ரொம்ப நல்லா படிக்கும். மரியாவோட தங்கச்சி பிராணியாவும். 2 பேருக்கு ஒரு டீலிங். இங்கே பாரு, இங்கே இருந்தால் படிக்க விட மாட்டாங்க, நீ பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் போயிடு, அங்கே சோர்பான் பல்கலைக்கழகம் இருக்குது, யூனிவர்சிட்டி இருக்குது, சோர்பான் யூனிவர்சிட்டி, அங்கே சேர்ந்துரு. உனக்கு என்ன டாக்டர் படிக்கணும்னு தான் ஆசை, நீ போய் டாக்டருக்கு படி, நான் இங்கிருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ படித்து முடிச்சு அங்கே செட்டில் ஆகிட்டு நீ என்ன கூப்பிடு, நான் படிக்க வரேன்ட்டு இந்த மரியாங்கிற பொண்ணு சொல்கிறா. ஓகேன்னு சகோதரி பிராணியா கிளம்பி போகிறாங்க. இந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குது. அங்கே இருக்கிற தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்குது. டியூஷன் கூட எடுக்கக்கூடாது, சட்டப்படி குற்றம். ஆனால் தெரியாமல் எடுக்குது. தன் சகோதரிக்கு பணத்தை அனுப்பி வைக்குது. சகோதரி அங்கே படித்து முடிக்கிறாங்க. 6 வருஷம் தியாகம். கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமா? 6 வருடம் தியாகம் பண்ணியிருக்காங்க தன்னுடைய சகோதரியுடைய படிப்புக்காக. படித்து முடிச்சுட்டேன், நீ வா அப்படின்னு மரியாவை பிராணியா கூப்பிட்றா. மரியா அங்கிருந்து கிளம்பி பிரான்ஸுக்கு போகிறா. ஒரு சின்ன அறையில் ஒரு ரூம் எடுத்து படிக்கிறா. மிகப்பெரிய உழைப்பு. படிப்புனா அப்படி படிப்பா. யூனிவர்சிட்டியில் உட்காருவா, படித்து முடிப்பா, லைப்ரரி போவா, லைப்ரரி போட்டா கிளம்பி நேராக ரூமுக்கு வருவா. ரூம் படிக்கட்டு கூட ஏற மாட்டா. படிக்கட்டு வாசலே மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு அங்கேயே படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பா. மயங்கி விழுந்துருவா. தூக்கம் இல்லாமல் மயங்கி விழல, பசியில் மயங்கி விழுந்துருவா. காசு கிடையாது. வாரத்துக்கு ஒரே ஒரு தடவை அவளுக்கு அவளே ட்ரீட் கொடுத்து போகலாம். ஒரு பிரெட்டும் ஒரு ஆம்லேட்டும். இதான் அவளுக்கு அவளே ட்ரீட் கொடுத்துக்கிறது. இவ்வளோ சிரமங்களையும் அடைந்து மிக கடினமான உழைப்பால், தன்னுடைய படிப்பால் உலகத்தினுடைய தலையெழுத்தை மாற்ற முடியும்னு நினைச்சு முதல் முறையாக 2 நோபல் பரிசுகளை பெற்ற பெண்மணி யாருமா? யாருமா? மரியா இல்ல, அவங்க பேரு செல்லம்மா மரியா. முதல் நோபல் பரிசு யாருமா வாங்கினா பெண்கள்ல? மேரி கியூரி என்கிற அந்த சாதனை பெண்மணி 2 கையிலையும் 2 நோபல் பரிசு வாங்க. நாம நினைச்சுக்கிறோம்ல, வசதியா இருந்தா நல்லா படிக்கலான்னு. வசதிக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. முதல்ல அதை நம்புங்க. படிக்கணும்னு நினைச்சா படிக்கலாம். என் அப்பா இன்னும் நல்ல லேப்டாப் வாங்கி தந்திருந்தால் நான் பில்கேட்ஸை வேலைக்கு வைத்திருப்பேன். என் அப்பா ஸ்மார்ட் ஃபோன் நன்றாக வாங்கி கொடுத்திருந்தால் நான் இன்றும் ஸ்மார்ட்டாக தப்பு செய்து கொண்டிருப்பேன். என் அம்மா மட்டும் ஃபேனை 5இல் வைத்திருந்தால் நான் டிஸ்டிங்ஷன் எடுத்திருப்பேன். எனக்கு படிப்பதற்கென்று ஒரு அறை தனியாக இருந்தால் நான் அடுத்த நோபல் பரிசுகளை இந்தியாவிற்காக வாங்கி குவித்திருப்பேன். நாகர்கோயிலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். ஒன்றும் கிடையாது. சீன் எல்லாம்
அப்பா போட்டு டார்ச்சர் பண்ணுறது. நல்ல லேப்டாப் வாங்கி கொடு, நல்ல லேப்டாப், நல்ல ஃபோன் வாங்கி கொடு, அம்மாட்ட போய் அப்பாட்ட சொல்லணும், அம்மாவை போட்டு மண்டையை கொண்டாந்து அந்த அம்மா போய் அங்கே போய் அழுது கிழுது புரண்டு எனக்கு தான் எதுவும் வாங்கி தரலன்னு அந்த மனுஷனை போட்டு பாடாப்படுத்தி, அந்த மனுஷன் என்னம்மா வேணும் உங்களுக்குலாம், ஏதோ ஒரு லேப்டாப் கேட்குறான், ஏதோ ஒரு லேப்டாப்னு வாங்கி கொடுத்தா அவன் பொண்ணு ஒத்துக்காதே, அதான் அவள் கேட்குற ஏதோ ஒரு லேப்டாப்பை நீங்கள் வாங்கி கொடுங்க. அவள் கேட்குற ஏதோ ஒரு லேப்டாப் எங்கே இருக்கும் அது அவளுக்கு தான் தெரியும், அவட்ட காசு கொடுத்துருங்க, அவளே வாங்கிப்பா. எவ்வளோ 78,000னா அந்த மனுஷன் நெஞ்சில் கை வச்சு 7 நாள் உட்காந்துறாரு வாசல்லையே. 78,000 ஒரு லேப்டாப்னு தெரியாது அவருக்கு, இது முக்கியம்னு தெரியாது, கஷ்டப்பட்டு வாங்கி தராங்க. அவ்வளோ போட்டு பாடாப்படுத்தி வாங்கிட்டு கடைசியில் இந்த லேப்டாப்பில் படிக்கிறோமா, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன பண்ணுறோம்? யூடியூப்பில் வீடியோ பார்க்குறப்ப நெட்டு டவுன் ஆயிடுச்சுன்னா ஒரு பொண்ணு அழுகுது. நல்ல சீரியல் முக்கியமான இடத்துல டவுன் ஆகுது, இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது சார். எந்த நெட்வொர்க்குமே சரியில்லை சார். நான் சொன்னேன் ஒன் நெட்வொர்க் சரியில்லைன்னு, எல்லா நெட்வொர்க்கும் நல்லா இருக்கும், உனக்குள்ளே இப்போ இன்பில்ட்டாக இருக்கிற நெட்வொர்க் தான் சரியில்லைன்னு. எதுக்கு முக்கியத்துவம் தரணுமோ அதுக்கு முக்கியத்துவம் தாங்க கண்ணுங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்னது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. படிப்புக்கும் வசதிக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் எவ்வளவு தூரம் ஏழ்மையில் இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் ஜெயிக்க வேண்டும் என்கிற வெறி உங்களுக்குள் தானாக வரும். எனக்கெல்லாம் அப்படி தான் வந்தது, அப்படி தான் ஜெயித்தேன். நாம் தான் நம்ம தலையெழுத்தை மாற்றணும்னா நாம் தான் மாற்றணும். நீங்கள் பணக்கார வீட்டில் கூட பிறந்திருக்கலாம், எனக்கு எங்கள் அப்பா அம்மா காசுலாம் வேண்டாம், நான் படித்து நான் சம்பாதிச்சுப்பேன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு ராயல் சல்யூட், சூப்பர் நீங்கள் என்பேன், அட்டகாசம். பணக்கார வீடுனா உடனே நீங்கள் மில்லியனியர் பில்லியன் நினச்சேன், உங்களுக்கான அடிப்படை தேவைகள் செஞ்சு கொடுத்தாலே அது வீடு பணக்கார வீடு தான். இன்றைக்கி அது கூட இல்லாமல் 1008 பேர் இருக்காங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் சொன்னதை கோர்வையாக சொல்லிடுறேன். பயணிக்காதீர்கள். 2வது 3வது நல்ல நண்பர்களை உடன் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் தவறான வழிகளுக்கு சென்றாலும் அவர்கள் திருந்துகிற வரை கைகளை பிடித்து இழுத்து கொண்டு வந்து மறுபடியும் நேரான பாதையில் நிறுத்துங்கள். தாய் தந்தையினுடைய வழியை தெரிந்த பெண் குழந்தைகளாக நீங்கள் இருங்கள். யாரோ ஒருவனுக்கு முகம் தெரியாத முகவரி தெரியாத யாரோ ஒருவனிடம் சாப்பிட்டியா, தூங்குனியா, காலேஜ் போயிட்டியா, நல்லா இருக்கியா, யான்னு கேட்க வேண்டிய எந்த யாக்களும் தேவையில்லை. உங்களுக்கு தேவை உங்கள் குடும்பம். உங்கள் குடும்பம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையின் இறுதி வரை உங்களுடன் பயணிக்க போகிறது. நாளைக்கு எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தப்பே பண்ணியிருக்கலாம், இந்த ஊரே உங்களை திட்டலாம், இருந்தாலும் ஒரு அம்மா கண்ணை தொடச்சிட்டு தன்னுடைய முந்தானையில் வாடா சொல்ல நாளைக்கு சரியாயிரும், இந்த ஊரில் இருந்தால் தான் நம்ம எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, நம்ம வேற ஊரில் போய் செட்டில் ஆகி புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு சொல்லுகிற தகுதியும் தைரியமும் உங்களை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் மட்டும்தான் இருக்கிறதை ஒழிய வேறு யாருக்கும் இந்த உலகத்தில் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுட்டு வாழ்க்கையில் உங்களுடைய பயணத்தை துவங்குங்க. படிப்புக்கும் வசதிக்கும் சம்மந்தம் கிடையாது நினச்சிங்க. எந்த கல்லூரியில் படிக்கிறீர்களோ அந்த கல்லூரியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிர்வாகத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுங்கள். நீங்கள் படிக்கிற கல்லூரியில் பணியாற்றுகிற பேராசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஆசிரியர்களை மதிக்காத யாரும் முன்னேறியதாய் சரித்திரமே கிடையாது. சில ஆசிரியர்கள் சில இடங்களில் சில விதத்தில் சில ஏரியாவில் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. ஆனால் அதற்காக அவங்கள ஈஸியாக கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்களை கமெண்ட் பண்ணுற அளவுக்கு தகுதி இன்னும் உங்களுக்கு வளரவில்லை என்பது ஒரு சகோதரனாக என்னுடைய கருத்து. அதனால் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு பேச வேண்டாம், குறிப்பாக உங்களுடைய பேராசிரியர்களை. இன்னொன்று, உங்கள் கல்லூரி வளாகத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற சாதாரண மனிதர்களை அன்போடு நடத்துங்கள். நம்ம கல்லூரியில் கழிப்பறையை சுத்தப்படுத்துகிற அக்காவோ அண்ணனோ இருந்தால், அண்ணா ரொம்ப நன்றி, உங்களால் இன்னைக்கு கழிவறை சுத்தமாக இருந்ததுன்னு தேங்க்ஸ் போய் சொல்லுங்கள். இதை விட ஒரு பாராட்டு அந்த மனிதருக்கும் அந்த மனுஷிக்கும் வாழ்க்கையில் வேறு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் அதை பண்ணுவேன். ஒரு ஏர்போர்ட்டில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளில வந்தால் கூட அங்கே க்ளீன் பண்ணுற அண்ணனை பார்த்து அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவேன். இந்த உலகம் அன்பால் நிறைந்த உலகம். நடுவில் கேரளாவில் மதுன்னு ஒரு பையனை அடித்து கொண்டுட்டாங்க. ஞாபகம் இருக்கா? சந்தேகப்பட்டு ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பையன் சந்தேகத்துக்கு இடமா இருக்கான்னு சொல்லிட்டு அடித்து கொண்டுட்டாங்க. கேரளாவில் தான் நடந்தது சார், எங்கேயோ நடந்துச்சு, காட்டுப்பகுதி. மதுன்னு ஒரு பையன், புகாரி ராஜான்னு ஒரு அந்த யூடியூப் பண்ணுற தம்பி ஒருத்தர் போய் அவங்க அம்மா மல்லின்னு அவங்களுடைய தாயை சந்திக்க போயிருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு எனக்கு ஒரு 2 நாள் சரியாக தூக்கம் வரல. அவன் காட்டிலலாம் சுற்றிட்டு இருப்பான்ப்பா, நான் பயப்படுவேன். யானை இது அடிச்சிட போதுரா, புலி இது அடிச்சிட போதுரா, கவனமாக இருறான்னு சொல்லுவேன். அவன் சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா யானை தண்ணி குடிக்கும், பக்கத்தில் தான் நான் நிற்பேன்,
யானை ஒன்றுமே செய்யாதுமா அப்படின்னு சொல்லுவான். மிருகங்கள் கடைசி வரைக்கும் ஒன்றும் செய்யாதுன்னு தெரிஞ்ச அவனுக்கு மனுஷங்க எப்போ வேணால் என்ன வேணால் செய்வாங்கன்னு தெரியாமல் போச்சு. மிருகங்களால் காப்பாற்றப்பட்ட ஒரு மனிதன் சக மனிதர்களால் சந்தேகத்தின் பேரில் அடித்து கொள்ளப்பட்டான். அதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வழி என்று அந்த சகோதரி சொன்னாள், அந்த தாய் சொன்னான். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரே ஒன்று சொல்லவாமா, பெஸ்ட்டு குவாலிட்டி லைஃப்பில் எது தெரியுமா சொல்லுங்களா? நல்லா படிக்கிறது, நல்லா சம்பாதிக்கிறது, அம்மா அப்பாவை சூப்பராக பார்த்துக்கிறது, ஒழுக்கத்தோடு நடந்துக்கிறது, பேராசிரியர்களை மதிக்கிறது. இதெல்லாம் தாண்டி மிக சாதாரண மனிதன் மீதும் அசாதாரணமான அன்பை எவன் காண்பிக்கிறானோ, எவள் காண்பிக்கிறாளோ, அவர்கள்தான் இந்த உலகத்தில் தலை சிறந்த மனிதர்களாக நான் பார்க்கிற மனிதர்கள். மிக சாதாரண மனிதர்கள்ட்ட கூட அசாதாரணமான அன்பை காமிங்க. உங்களுக்கு நெல்லிக்காய் பிடிச்சிருக்கா சாப்பிட? எனக்கெல்லாம் நெல்லிக்காய் பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் பெரிய நெல்லிக்காய் சாப்பிட? பிடிக்கும். யாருக்கு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் யாருக்கு பிடிக்கும்? நெல்லிக்காய்னா தெரியாதா? ஆம்லா. ரைட்டு, தேங்க்ஸ். அந்த நெல்லிக்காய் அந்த மிளகா பொடி போட்டு உப்பு போட்டு கலந்து ஒரு பொடி கொடுப்பானு சொல்கிறப்பே பாதி பண்ணுங்க. அது ஒரு நியூஸ் பேப்பரில், அந்த நியூஸ் பேப்பர் எங்கெங்கெல்லாம் கிடந்ததோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நியூஸ் பேப்பரில் அந்த பொடியை போட்டு கொடுப்பாங்க. அந்த நெல்லிக்காவை ஃபஸ்ட்டு ஒரு கடி கடிச்சிட்டு அப்படியே நான் இப்படி தான் சொல்ல ரசித்து சாப்பிடுவேன். நான் லைஃப் அப்படி என்ஜாய் பண்ணுவேன். இங்கே இருக்கல அப்படி இப்படி இப்படி அந்த பொடியில் போய் தொட்டுட்டு அந்த நெல்லிக்காய் எடுத்துகிட்டு அந்த நெல்லிக்காவும் பொடியும் கரெக்டாக மெர்ஜாக இருக்கான்னு பார்ப்பேன். அது கரெக்டாக அந்த பகுதியில் மட்டும் மெர்ஜாக இருக்கக்கூடாது. நம்ம கடித்த இடத்த தாண்டியும் கொஞ்சம் கொஞ்சம் ஓரத்தில் ஒட்டி இருக்கணும். மறுபடியும் ஒரு கடி கடித்தோன்னா இந்த உலகத்தில் இதை விட சிறந்த உணவு எவனாவது கண்டுபிடிச்சிருக்கானா? நீங்கள் நாம் சாப்பிட்ற பீஸா பர்கர்லாம் இதை விட டேஸ்ட்டாக என்ன? அண்ணாச்சி பழத்தில் இந்த மிளகாப்பொடி தூவி தருவாங்களே, வெள்ளரிக்காய் என்ன டேஸ்ட்டு! இந்த பர்கரை வச்சுக்கிட்டு வாய்க்குள்ளே போகாமல் ஆன்னு தின்னுட்டு நல்ல இருக்குன்னு வழியுது எல்லாம் கருமம். அதை தொடச்சிக்கிட்டு பண்ணுங்க. எல்லாமே உணவு தான். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் ஆண்டவன் சந்தோஷம் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அந்த நெல்லிக்காய் ஒரு பாட்டிகிட்ட போய் வாங்குறீங்கன்னா, அந்த பாட்டிகிட்ட எப்படி பாட்டி இருக்க, காலைல சாப்பிட்டியா, வீட்டில் எத்தனை பேர் நல்லா இருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம், மறுபடியும் வந்தால் நான் உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வாங்களேன். அன்றைக்கி அந்த பாட்டிக்கு எல்லா நெல்லிக்காயும் விற்று போன உணர்வை நீங்கள் கொடுத்துட்டு போயிருவீங்க. அடுத்த நாள் நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ, மறுபடியும் எப்போ நீங்கள் வரீங்கன்னு அந்த முகம் உங்கள் முகத்தை தேடிக்கொண்டே இருக்கும். காரணம், நீங்கள் பேசிய எதிர்பார்ப்பே இல்லாத அந்த அன்பான வார்த்தைகள். அதனால் சராசரி மனிதர்கள் மீது அசாதாரணமான அன்பை காண்பியுங்கள். இந்த உலகம் அன்பால் ஆனது. அன்பால் இந்த உலகை ஆள்வோம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை.